என்னங்க பண்ணார் அவர்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னாரு. அது இந்த எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலையா அப்படின்னு எல்லா மீடியாக்கள். அதிமுக பலகீனமாக இருக்கிறது, அதிமுக பிரச்சனையிலே இருக்குது, எடப்பாடி தலைமை ஒன்றுமே சரியில்லை, பாத்தியா அவர் வந்தோன்னே பாத்தியா எல்லாம் வெளியே போகிறாங்க. மாபெரும் தலைவர் ஓபிஎஸ் அவரே வெளியே போயிட்டார். அடுத்த ஒரு மாபெரும் தலைவர் கொங்கு மண்டலமே அவர் போனோன்னா அவ்வளோதான். அன்றைக்கி அப்படி தான் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. கொங்கு மண்டலமே போச்சான். ஏய், கோபிச்செட்டிப்பாளையம் தான்னா யாருன்னே தெரியாது. 4 வருஷம் கல்வி அமைச்சராக இருந்துட்டு டிடிவி தினகரனை வெளியேற்றின பிறகு அதே கல்வி அமைச்சராக அப்படியே தொடர்ந்த செங்கோட்டையன் இன்றைக்கி ஒற்றுமையை பற்றி பேசுகிற செங்கோட்டையன் அன்னைக்கு சும்மா இருந்தார். எடுத்த முடிவு சரி, டிடிவியும் சசிகலாவும் நீக்கியது சரின்னு இருந்தார். 4 வருஷம் இருந்து இதெல்லாம் பண்ண செங்கோட்டையன் இன்றைக்கி இவருக்கு நல்லவர். துரோகி எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்ஸை நாங்கள் சந்திப்போம், ஓபிஎஸ்ஸுக்கு நான் பேசாமல் யார் பேசுவா அப்படின்றார். யார்? டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை அதிமுக விட்டு வெளியே தூக்கி அடிக்கிறதுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு கோபம் எடப்பாடி மேலேயா அதிமுக கட்சி மேலேயா? துரோகி எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனதுனால தான் நான் என்டிஏ விட்டு வெளியே போகணுன்றார். இப்போ என்டிஏ மீண்டும் ஃபார்ம் ஆனது ஏப்ரல் மாதம் 4ஆம் மாதம். நீங்கள் போயிருக்கணும், அப்போல்லாம் போயிருக்கணும். சசிகலா இருக்காங்க, அதிமுக ஒன்றுபடணும், திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக ஒற்றுமைக்கு பாடுபடும். இதை தாண்டி எதாவது சொல்கிறாங்களா? நான் இவர் உட்காந்து துரோகி. நீங்கள் யாருங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களையே சசிகலா தான் மறுபடியும் கூட்டு வந்தாங்க. டிடிவி சொல்கிறது என்னென்னா இந்த கூட்டிருந்து வெளியே வந்ததுக்கு நயினார் அவர்கள் தான் காரணம். டிடிவி தலைமையில் தான் அதிமுக வரும்னு அவர் அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு டிடிவியை தூக்கி பிடிச்சிருந்தார் அண்ணாமலை. வேலை கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர் சொன்னீங்க நீங்கள். ஆனால் இன்னொரு கட்சியுடைய உள்விவகாரங்களை தலையிட்டு கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு யாரால இவர் தலைமை தாங்குகிற பிஜேபியிலேருந்தே ப்ரெஷர் கொடுத்து வெளியேற்றப்பட்டு அங்கே போயிட்டு அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அவர் தலைமைக்கீழே அதிமுக வரும்னு இவர் சொல்கிறாரு. எந்த பிஜேபி டிடிவியை வெளியேற்றுச்சோ அந்த டிடிவி கீழே அதிமுக வரும்னு ஒரு அற்புதமான கருத்தெல்லாம் நீங்கள் அண்ணாமலை சொன்னார். இவர்கள் கூட்டாளிகள். இந்த கூட்டாளிகள் எல்லாருக்குமே ஒரே அஜெண்டா என்ன? நயினார் நாகேந்திரன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, செங்கோட்டையன் அவர் நீக்கம், இன்றைக்கி ஹரித்வார் ராமர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் டெல்லி போனதாக தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எதற்காக டெல்லி? அமித்ஷா சந்திப்பு, நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, இதுவா? டெல்லி தாண்டி தானே அங்கே போனோம். அதனால் அப்படியே போகிற மாதிரி ஏதாவது போவார். ஒரு ரிப்போர்ட்டு கேட்குறான், ராமரை போய் பார்க்க போகிறீங்களேன்னு. ராமரே ஒரு அரசியல்வாதி நினச்சிட்டாப்புல அவ்வளோ ரிப்போர்ட்டுருங்க. அந்த லெவல் தான் இருக்காங்க இன்றைக்கி. என்ன பண்ணுறது? கடவுள் ராமருங்க அப்படின்றார். அப்புறமா இவர் அது ஒரு பாட்டு. என்ன பிரச்சனைனா அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு பரவாயில்ல, நல்ல வார்த்தை அது. ஆனால் இங்கே யாரும் எந்த மீடியாவும் யாரும் அதை பற்றி நினைக்கவே இல்லை. என்னங்க பண்ணார் அவர்? நல்லாருன்னாரு, அதுக்கு போய் கட்சி விட்டு தூக்கி போட்டாங்க. என்னப்பா சண்டை அப்படின்னு ஒரு படத்தில் தங்கப்பதக்கத்தில் கேட்பாப்பில் ஷோட்ட சொல்லிராஜ் சொல்லுவார், தம்பியை கைது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணார்? நமக்கும் தம்பிக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் சண்டை. நம்ம தம்பியை எடுத்து லைட்டாக கீறிட்டாப்பில் குடல் வெளியே வந்துச்சு. அதுக்கு போய் தம்பியை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. நியாயப்படி பார்த்தால் வெளியே வந்த குடலை அல்லவா உள்ளே வைத்திருக்கணும். அந்த மாதிரி என்னங்க பண்ணார் அவர்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னாரு. அது இந்த எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலையா அப்படின்னு எல்லா மீடியாக்கள் பேசுறது. நான் கூட அவங்கள அஜெண்டா, வேறு வழி இல்லை, தான் பேசி ஆகணும். ஜிஎஸ்டி பற்றியா பேசுவாங்க? ஜிஎஸ்டி பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. அதை பற்றியா பேசுவாங்க? காசு வருமா? அதனால் அதுதான். ஆனால் பத்திரிகையாளர்னு மூத்த பத்திரிகையாளர் உட்கார்றவங்க கூட இந்த கருத்துக்கு தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன அரசியல் பார்த்தாங்க, என்ன அரசியல் பண்ணாங்கன்றதான் கேள்வி. இதே காலகட்டத்தில் தான் மல்லை சத்யாவை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அதை எங்கள் மல்லை சத்யா என்னங்க பண்ணார்? பையனுக்காக தானே பண்ணார். இந்த மாதிரி பண்ணலாமான்னு யாரும் எடுத்துகிட்டு பெருசாக ஓட்டலை. அது உட்கட்சி நடவடிக்கையாக பார்க்கப்படுது. இத்தனைக்கும் அது அநியாயம். தன்னுடைய பையனுக்காக நகர்த்துறாரு. எப்படி ஸ்டாலினுக்காக இவரை நகர்த்தினாரா கருணாநிதி, அந்த மாதிரி தான் பையனுக்காக நகர்த்துறாரு. அன்னைக்கு அது அநியாயமாக தெரிஞ்சுது, இன்றைக்கி வைகோக்கு இது நியாயமாக தெரியுது. ஆக்சுவலாக இப்படி தான் போட்டு உருட்டணும். இவங்களுக்கு அதெல்லாம் ஐயோ அந்த சைடுப்பா, இந்த சைடே ஃபோக்கஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்படி அதிமுக சைடே ஃபோக்கஸ் பண்ணணும். அது நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. சரிப்பா, செங்கோட்டையன் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா, நான் சில பேர் எதிர்பார்த்தேன், ஷியாம் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் நடுநிலையாக பேசுவாங்க. இல்லை, என்னன்னா ஒரு கட்சினா அந்த கட்சிக்குன்னு சில உட்கட்டமைப்புகள் இருக்குது. இப்போ திமுகவில் உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேரை ஸ்டாலின் கட்சியை விட்டு நீக்கிட்டார். இன்னொருத்தர் வெளியே இருந்துக்கிட்டே தொல்லை கொடுத்து நகரார். திமுக ஆட்சி ஒழியணும் அது இதுன்னெலாம்.
திடீர்னு ஆர் ஆசா வெளியில் வந்துட்டு அந்த தொல்லை கொடுத்துனது வரையும் மதிமுக மாதிரி தானே தான் அமமுக. அப்போ மதிமுகன்னு வச்சுக்கலாமா? மதிமுகவையும் மற்ற வெளியில் இருக்கவங்களையும் நீங்கள் வந்து ஸ்டாலின் உள்ளே சேர்க்கணும், நாம் எல்லோரும் ஓரணியில் இருக்கணும், ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு பேசுனா இதே ஊடகங்கள் என்ன சொல்லும்? என்னங்க கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை வெளியில் ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறீங்க, ஸ்டாலினுக்கே சவால் விட்றீங்களா அப்படின்வாங்க. அடுத்து அங்கேருந்து என்ன அறிக்கை வரும்? அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஆர் ஆசா நீக்கப்பட்டார், விளக்கம் கேட்டு நோட்டீஸ், சஸ்பெண்ட், அவ்வளோதான். நீக்கெல்லாம் வராது, நீயா வெளியே போயிடணும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இங்கே உடைத்தால் மண்குடம், அங்கே உடைத்தால் பெண்குடம், பொன்குடம். ஏன்னா அதிமுக பலகீனமாக இருக்கிறது, அதிமுக பிரச்சனையிலே இருக்குது, எடப்பாடி தலைமை ஒன்றுமே சரியில்லை. பாத்தியா அவர் வந்தோன்னே பாத்தியா எல்லாம் வெளியே போகிறாங்க. எவ்வளோப்பட்ட மாபெரும் தலைவர் ஓபிஎஸ், அவரே வெளியே போயிட்டார். அடுத்த ஒரு மாபெரும் தலைவர் கொங்கு மண்டலமே அவர் போனோன்னா அவ்வளோதான். அன்றைக்கி அப்படி தான் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. கொங்கு மண்டலமே போச்சான். ஏய் கோபிச்செட்டிப்பாளையம் தான்னா யாருன்னே தெரியாது. சரி, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் அப்படின்னா ஜெயலலிதா அவங்கள எங்கே வச்சுருந்தாங்க? 2011 அமைச்சராகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அண்ணனுடைய லீலைகள், சில லீலைகள் அவருடைய குடும்பத்தாராலேயே புகாராக அளிக்கப்பட்டதாக அந்த நேரத்தில் செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த அடிப்படை இன்னும் சில தகவல்களை வச்சு அவரை அமைச்சர் பதவியிலும் தூக்கி விட்டுறாங்க. அதற்கு பிறகு 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி வருது. சேர்க்கலையா? ஜெயலலிதா வந்து இவர் அமைச்சர்களை சேர்க்கலை. யார் சேர்த்தா அப்படின்னா இன்றைக்கி இவர் யாரை குற்றம் சாட்டுகிறாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய அமைச்சர்களை சேர்த்தார், கல்வி அமைச்சராக வச்சார். இன்னொன்று, இன்றைக்கி டிடிவி தினகரன் எடப்பாடியை துரோகின்றார். 4 வருஷம் கல்வி அமைச்சராக இருந்துட்டு டிடிவி தினகரனை வெளியேற்றின பிறகு அதே கல்வி அமைச்சராக அப்படியே தொடர்ந்த செங்கோட்டையன் இன்றைக்கி ஒற்றுமையை பற்றி பேசுகிற செங்கோட்டையன் அன்னைக்கு சும்மா இருந்தார். எடுத்த முடிவு சரி, டிடிவியும் சசிகலாவும் நீக்கியது சரின்னு இருந்தார். 4 வருஷம் இருந்து இதெல்லாம் பண்ண செங்கோட்டையன் இன்றைக்கி இவருக்கு நல்லவர். துரோகி வந்து எடப்பாடி பழனிசாமி. 2016 ஜெயலலிதா மறைந்த பொழுது முறைப்படி வழக்கமாக கொடுக்குற முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்துருங்க, நான் பொதுச் செயலாளராக இருக்கேன்னு சசிகலா பொதுச் செயலாளராக இருக்காங்க, இவருக்கு முதலமைச்சராக இருக்கார், போகுது. அப்புறம் ஏன் அவர் தூக்குறாங்க? அப்போது இவர் என்ன பண்ணுறாரு? பிஜேபியுடைய கைப்பாவையாக மாறிட்டு சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. இதை கண்டுபிடிச்சி சசிகலா அவரை பதவியிலேருந்து நீக்கிறாங்க, தானே முதல்வராக முடிவெடுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? நேராக குருமூர்த்திட்ட போய் இவர் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ இன்னும் அந்த மாதிரி நீக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, நீ போய் அம்மா சமாதியில் உட்காரு, தர்ம யுத்தம் தொடங்குன்னு. இது நான் சொல்ல, அவர் குருமூர்த்தியை நான் தான் சொன்னேன், அந்த ஐடியா கொடுத்ததை நான் தான் சொல்லிலாம் பேசினதெல்லாம் பார்த்தோம். இவரும் அதை அப்புறம் ஒத்துக்கிட்டார். அப்போ இவர் யாருடைய கைப்பாவையாக இருந்தார், யாருக்கு எதிராக இருந்தார், துரோகம் பண்ணாரா இல்லையா? ஆனால் இன்றைக்கி அந்த ஓபிஎஸ் நல்லவர். இதே ஓபிஎஸ் ஜெயலலிதா மரணத்திற்கு சசிகலா அந்த கும்பல் தான் காரணம் அப்படின்னு புகார் கொடுத்து விசாரணை ஆணையம் அமைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து விசாரணை ஆணையம் அமைச்சாங்க. ஒரு விசாரணை கூட ஒரு போலன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் பொறுப்பு, யார் துரோகி? ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை நாங்கள் சந்திப்போம், ஓபிஎஸ்ஸுக்கு நான் பேசாமல் யார் பேசுவா அப்படின்றாரு. யார்? டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை வந்து அதிமுக விட்டு வெளியே தூக்கி அடிக்கிறதுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தா? அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரனையும் சசிகலாவை நீக்கிட்டு மேலேருந்து ஓபிஎஸ்ஸை உள்ளே திணிச்சு ஒருங்கிணைப்பாளர் 2 துணை முதல்வராக ஆக்குனதுக்கு எங்கேருந்து ப்ரெஷர் வந்துச்சு? எடப்பாடி யார் சொல்லி ஒத்துக்கிட்டார்? டெல்லி மேலிடம். அந்த கட்சியோடு தானே நீங்கள், அந்த என்டிஏல தானே கூட இருந்தீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு துரோகியாக தெரியலையா? ஓபிஎஸ் முதலமைச்சர் இல்லை, சசிகலா முதல்வர் ஆக போகிறான்னொன்னே நீதிமன்றம் வழக்கு ஒரு வாரத்துலேயே டக்குன்னு தீர்ப்பு வெளியாகி உள்ளே போனாங்களே, அன்னைக்கு தெரியலையா? அப்போது இவங்களுக்கு வந்து வசதியாக என்ன வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி துரோகி இதுன்றது. அவருக்கு வந்து நம்ம பார்த்து வந்த ஆட்கள், இந்த ஒரு நாட்டாமத்தானம் இருக்கும்ல, நம்ம பார்த்து நம்ம கொண்டு வந்தோம், நம்மக்கிட்ட சலாம் வச்சுருந்தோம், நீ முதலமைச்சர் கட்சியுடைய பொதுச் செயலாளர், நம்ம விட்றதா அந்த கோபம். 2வது நயினார், நம்ம பார்த்து அமைச்சர் ஆக்கினாள், ஆனால் ஒரு சீனியரு இருந்தாலும் இவங்க தானே அப்போ அம்மாட்ட இதெல்லாம் அந்த டீம் தானே, நம்ம பார்த்து சொன்னாலும் இவர் வந்து இன்றைக்கி இதுவா அப்படின்னு. ஆனால் இவர்கள் யாரும் அதிமுகவில் இருந்தவர்கள் இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரை ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். செங்கோட்டையன் சொன்னால, இவர் டிடிவி 2011 மொத்தமாக வெளியே அனுப்புகிறாங்க. 10 வருஷம் ஆச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து
சசிகலாவை மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க நட்பு வேறு, இவங்களுக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி அவங்க எப்போல்லாம் பிரச்சனை டென்ஷன் இருக்கோ அதை இது பண்ணுற ஒரு நட்பு தானே. சசிகலாவை மட்டும் நினச்சிக்கிறாங்க. இவர்கள் யாரையுமே உள்ள சேர்க்கல, இந்த கும்பல் யாரையுமே உள்ள சேர்க்கல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தினகரன் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. இறந்த பிறகு சசிகலா தான் கூப்பிட்றாங்க. சரி, சசிகலா கூப்பிட்டதுக்கு சசிகலாக்காவது நீங்கள் நேர்மையாக இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தா இன்னை வரைக்கும் இவர் சொல்கிறார்ல பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு. பிரிந்தவர்களே சேர்ந்துருக்காங்கன்னா இல்லை, சசிகலாவும் தினகரனுமே ஒன்றா இல்லை. அவங்க சிறைக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இல்லாத கூத்துலாம் பண்ணி வச்சிருக்காரு, அதோட கழட்டி விட்டாங்க. அவங்க சொல்லி தான் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு. யார் சொல்லி? சசிகலா அம்மையார் சொல்லி தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். அப்போ ஏன் இவங்களுக்கு அவங்கள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? இப்போ வரைக்கும் ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்க வேண்டியதுதானே. சசிகலாவை வந்த உடனே வாங்க சின்னம்மா நீங்கள் தான் பொதுச்செயலாளர், நான் வழக்கம் போல் துணை பொதுச்செயலாளருக்குன்னு பண்ண வேண்டியதானே. ஏன் பண்ணல? அப்போ அமமுக இவங்களுக்கும் பிரச்சனை ஓடுது. ஓபிஎஸ் வெளியில் வந்தார், ஓபிஎஸ்ஸோ டிடிவி ஒன்றானாங்களா? அங்கே என்னங்க தர்றது? நான் தரேங்க உங்களுக்கு பதவி, நீங்கள் தாங்க அவைத்தலைவர், எதாவது கொடுத்தாரா? எதாவது சேர்ந்துட்டாங்களா? இல்லை இவர் கூட ஒரு 18 எம்எல்ஏக்கள் போனாங்களே, யாராவது இருந்தாங்களா? செந்தில் பாலாஜின்னு வந்து நூலாக ஓடி போயிட்டார், டிஎம்கேக்கு போயிட்டார். முதல்ல போனவர் அவர் தான். இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ஏடிஎம்கே ரிட்டர்ன் வந்தாங்க. செந்தில் பாலாஜி இது. அதற்கு பிறகு எல்லாரும் பணம் செலவு நொந்து போய் கட்சி விட்டு ஓடி போனாங்க. வெற்றிவேல்லாம் சண்டை போட்டு போனார். புகழேந்தி உங்களுக்காக அவ்வளோ இருந்தார். இங்கே வந்து போகிற நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அவருக்கு. இன்றைக்கி அவர் உங்களோட இருக்காரா? அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் இப்போ இவங்க போனதுக்கெலாம் நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க? இவங்களாம் சேர்த்துக்க வேண்டியதுதானே, புகழேந்தியை அமமுகவில் சேர்த்துக்க வேண்டியதுதானே. அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் ஏன் அதிமுக பற்றி கவலைப்படுறீங்க? இன்னொன்று, அதிமுகவை பற்றி கவலைப்படுற நீங்கள் அதிமுக தோல்விக்கு காரணமான எல்லா வேலையும் பண்ணியிருந்தீங்களா இல்லையா? 2024 பொது தேர்தலில் உங்களால் தானே 8 சீட்டு அவங்க பின்தங்கினாங்க, 2வது இடம் போனாங்க, டெபாசிட்டு போச்சு. நீங்கள் தானே ராமநாதபுரம் 4வது இடம்லாம் போயிட்டாங்க, 4வது இடம்லாம் போயிருந்தாங்க, 4வது இடம்லாம் போனாங்க. அன்றைக்கி சந்தோஷப்பட்டீங்களா? அப்போ இந்த அதிமுக நம்ம இருந்த அதிமுக அப்படி ஆயிடுச்சு என்ன பார்த்தீங்க? எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சார் தானே பார்த்தீங்க. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாலும் அதிமுகவில் தான் இருப்போம், அதிமுக திமுக வீழ்த்துவதற்கு தான் ரெட்டை இலையை வைப்போம், இவர்களை வீழ்த்திய தீர்வு தானே இருக்காரு, வேறு ஏதாவது இருக்காரா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து கோபம் எடப்பாடி மேலேயா அதிமுக கட்சி மேலேயா? ரொம்ப சிம்பிளாக நான் இதுதானே, யார் மேலே கோபம்? என்ன சொல்கிறாரு? துரோகி எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனதுனால தான் நான் வந்து என்டிஏ விட்டு வெளியே போகணுன்றார். இப்போ என்டிஏ மீண்டும் ஃபார்ம் ஆனது ஏப்ரல் மாதம் 4ஆம் மாதம். நீங்கள் போயிருக்கணும், அப்போல்லாம் போயிருக்கணும். அமித்ஷா சார் ஜி வாட் ஜி, சரி சேர்ந்துட்டீங்க ஜி. யார் ஜி? முதலமைச்சர் ஜி. ஜி எடப்பாடி ஜினா ஜி, நான் வெளியே போயிடுவேன் ஜி. அதான் போய் சொல்லிட்டாங்களே, சொல்லியிருக்கணும்ல. கேட்டால் சொல்லியா? அதிமுகவிலிருந்து தான் ஒருவர் வருவார்னாங்களாம். அதிமுகவிலிருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர்னா பொதுச் செயலாளர் தான் ஆவாங்க. எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் ஆகிருக்காரு, ஜெயலலிதா பொதுச் செயலாளர் ஆகிருக்காங்க, இப்போ எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர் தான் ஆக போகிறாரு. போனதோட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் நின்னார். என்டிஏ கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அவர் தான். அப்புறம் என்ன புதுசாக மாற்றம் வரப்போகுது? அப்போ இது உருட்டுன்னு தெரியுதா? இல்லை அப்போ வேறு எதாவது எதிர்பார்த்துருக்காங்களா அதிமுகலேருந்து வேறு ஏதாச்சும் வருவாங்க அப்படின்னு? அதே எப்படி வருவாங்க? அதிமுக நான் என்ன கேட்குறேன், அதிமுக பாஜக பிரிஞ்சிட்டாங்க. அண்ணாமலை உடைய சீரிய தலைமையின் கீழ் சிறப்பாக செயலாற்றி அதை உடைச்சார். பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே தோற்று போயிட்டாங்க. தோற்று போய் ஒன்றும் இல்லாமல் போனோடனே டெல்லி மேலிடம் பார்க்கும் பொழுது ஒன்றா இருந்திருந்தா 13லேருந்து 15 தொகுதி ஜெயிச்சிருப்போன்னு தெரியுது. உள்ளங்கை நெல்லிக்கனின்னு வாங்கல, அந்த மாதிரி க்ளீனாக தெரியுது. சேர்ந்துருந்தா இத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கலாமே, வீணாக விட்டோமே அப்படின்னு. அப்போ அண்ணாமலை ஃபார்முலா வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுது. அப்போ இந்த நேரத்தில் சேரணும்னு 2 பேரும் முடிவு பண்ணி தானே சேர்றாங்க. அப்படி சேரும் பொழுது யார் அதிக கண்டிஷன் வைக்கிறா? அண்ணாமலை நீக்குங்க, இது ஓபிஎஸ் டிடிவி பற்றி பேசக்கூடாது, இந்த கண்டிஷன்லாம் யார் போடுறா? அதிமுக தானே. அப்புறம் அதிமுக தானே அப்பராண்டு. நாளைக்கே எம்எல்ஏ சீட்டு இவ்வளோ வேணும்னு யார்கிட்ட கேட்க போகிறா? பாஜக அதிமுக கேட்பாங்க. அப்புறம் எப்படி அவங்க அப்பராண்டு எடுக்க முடியும்? இன்னொன்று பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது 29ல் நமக்கு பார்ட்னர் ஏடிஎம்கே. எப்படி காங்கிரஸ் திமுக விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்குது? ஏன்னா 5 அம்மஞ்சல்லி ஆகாதுன்னு வர வடிவேல் படத்தை சொல்கிற மாதிரி தான், அம்மஞ்சல்லி ஆக மாட்டாங்க. இன்றைக்கி 117 சீட்டு வேணுமா? இது ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் செல்வ பிறந்தைக்காக தெரியுமா தெரியாது. காங்கிரஸ் கேட்குறாங்களா? அந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் சோடாங்கியா போடாங்கியா ஒருத்தர், அவர் பாவம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களே 200 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 117 சீட்டு
நாங்கள் குறி வைத்து இயங்குவோமா? டே நீங்கள் 9 தொகுதியை இயங்க மாட்டீங்களா? அப்புறம் 119 உங்களையே பல்லக்கில் தானே வச்சு தூக்கின்னு போனோம். அப்போது காங்கிரஸ் உறுதியாக திமுகவை பிடிச்சிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா 2029 இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், எம்பி அதிகமாக தமிழ்நாட்டிலேருந்து வரணும், அது இந்தியா கூட்டணி காங்கிரஸுக்கு வரணும்னா திமுக கூட்டணி இல்லாட்டி விஜய்கிட்ட போக மாட்டாங்களா? இன்னும் நாங்கள் தூக்குறதுக்கு ஆள் இல்லை. பல்லக்கு பசங்க டப்புன்னு தூக்கி போட்டு போயிடும். பல்லக்கு மேலே வேணால் ஏறிக்குவானுங்க, பல்லக்கு தூக்க மாட்டானுங்க, இங்கே தூக்குவாங்க. அதனால தான் இங்கே இந்த கூத்துலாம் பார்த்தோம்னா 24 எலெக்ஷனில் பல தொகுதியில் வேட்பாளரே கிடையாது. உங்களுக்கு தொகுதி வாங்கிட்டாங்க, வேட்பாளர் இல்லை. சென்னையிலேருந்து சுதா நீங்கள் வாங்க இங்கே நில்லுங்க அப்படிலாம் நிற்க வச்சாங்க. நெல்லைக்கு ராபர்ட் ப்ரூஸா, ராபர்ட் பயாஸா, யார் ராபர்ட் ப்ரூஸ், அவரும் சண்டை. அப்புறம் எப்படியோ நின்று இவங்க எல்லாம் கிருஷ்ணகிரிக்கு ஆளே கிடையாது. அப்புறம் எம்எல்ஏ ஓசூரை சேர்ந்தவர், அவருக்கு கிருஷ்ணகிரியில் யாருன்னே தெரியாது. அவர் பார்த்தா கொடுத்த உடனே பார்த்தாரு எங்கே பிடிங்கிடுவாங்களோன்ட்டு ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டு போய் மனு தாக்கல் பண்ணிட்டாரு. லாஸ்ட்டில் பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரு. தமிழே தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி கூத்துலாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட காங்கிரஸே அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக என்ன யோசிக்கும், நமக்கு இந்த அண்ணாமலை ஃபார்முலாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு 29ல் குறைந்தபட்சம் 15 எம்பியாவது தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கும்னா அது ஏடிஎம் கூட இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு தானே முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த சேர்ந்தது. இதை உடைக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் குமார் யார் இவருன்னு கேட்பார்ல, அது மாதிரி தான் இருக்குது. யார் இவர்? அவங்க தான் ஒற்றுமையாக்குறோம், கட்சியை வலிமையாக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி. அதான் நான் சொன்னேன், பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும்னு சொல்கிறீங்களே, பிரிந்தவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே ஒன்று கூடனீங்களான்னு கேட்குறேன். சசிகலாவும் டிடிவியும் பிடிக்கிறாங்க, ஓபிஎஸும் டிடிவியும் சேரவே இல்லை, புகழேந்தியும் டிடிவியும் பிடிக்கிறாங்க. கேசி பழனிசாமி யார் கூடயும் இல்லை. புகழேந்தின்றவர் விட்டா கடிச்சு கொதறிடுவார் டிடிவியை. வேறு யார் கூட ஒன்றா இருக்கீங்க? இல்லை பிரிந்தவர் கூடணும். யாருங்க பிரிந்தவர்? முத்துசாமி, ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ்எஸ்ஆர், ரகுபதி, தங்கத்தமிழ் செல்வன், செல்வ கணபதி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அன்வர் ராஜா, அப்புறம் இவர் நம்ம அவர் பாவம் ஆர்எஸ்எஸில் இருக்கிறாரு, யார் அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்த மைத்ரேயன். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே அவங்கெல்லாம் வரணுமா அதிமுகவில்? யாரை சொல்கிறாரு? ஓகே, இப்போ என்னென்னா எடப்பாடி அவர்கள் இவங்கெல்லாம் நீக்கிறாங்க, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு இவருக்கு இப்போ இருக்கிறத வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லை? யாருக்கு? எடப்பாடிக்கு. நீங்கள் இங்கே பிரச்சனையை உருவாக்குறது இவங்க தானே, புரியுதா? இப்போ டிடிவி என்டிஏல தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. சரி, சிம்பிளாக சொன்னால் ஏன்ப்பா இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு, சேர்த்திக்கலாம்ல அப்படின்னு தானே வருது. நான் இப்போ கூட சொல்கிறேன், சேர்ந்துக்கணுன்னா எப்படி சேருவீங்க? ஓபிஎஸ்ஸை எப்படி வெளியில் போனார்னா தான் அதை வச்சு தான் நீங்கள் எப்படி சேருவார்னு பார்க்கணும். எப்படி வெளியே போனார்? இவ்வளோ பிரச்சனை. ஓபிஎஸ் அண்ணாமலையை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருந்தார். ஓபிஎஸ் கட்சிக்கு எதிராக போட்டி வேட்பாளர் நிறுத்துகிற அளவுக்கு இருந்தார். கட்சிக்குள்ளேயே கட்சி நடத்தியிருந்தார். இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார். பல தொல்லைகளை உருவாக்குனார். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அவங்களுக்கு உள்ள கேட்டிங்கன்னா அவ்வளோ கதை சொல்லுவாங்க. இப்படி பண்ணால கஷ்டப்பட்டு பொதுக்குழு நடத்தி வெளியேற்றுறாங்க. பொதுக்குழு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? போய் ஏடிஎம்கே சொந்த கட்சி எம்ஜிஆருடைய இல்லம், அந்த இல்லம் கட்சி இதாக மாறுது. கோயிலுன்றாங்க, அங்கே தானே அடிச்சு நொறுக்குனீங்க, போய் எல்லாம் பண்ணீங்க, ஃபைல் தூக்குனீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தனக்கு ஆதாயம் இல்லைன்னா என்ன வேணால் செய்வார். பிரதமரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்பார். பிரதமர் இப்போ தான் கூட்டணி சேர்ந்துருக்கு, இந்த டைமில் நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீ எதாவது குழப்பிட்டு இருப்பேன்ட்டு கொடுக்கலன்னா மறுநாள் நீ மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு திமுக ஆதரவாக அறிக்கை விடுவார். அப்புறம் ஸ்டாலினை போய் பார்ப்பார், முதல்வரை போய் பார்ப்பார், திமுக தலைவரை போய் பார்ப்பார். இவர் அதிமுக. இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்ட இவரை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். இவர் என்னென்ன வேலை பண்ணுவார்? எங்கேயாவது ஒரு அமைதியாக, இப்போ சசிகலா இருக்காங்க, அதிமுக ஒன்றுபடணும், திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக ஒற்றுமைக்கு பாடுபடும். இதை தாண்டி எதாவது சொல்கிறாங்களா? எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை, துரோகி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் இவர் துரோகி. நீங்கள் யாருங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களையே சசிகலா தான் மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க. நியாயப்படி பார்த்தா ஜெயலலிதா இருந்தால் நீங்கள் வந்திருப்பீங்களா? முதல் கேள்வி. ஜெயலலிதா இருந்தால் செங்கோட்டையன் அமைச்சராக இருப்பாரா? ரெண்டாவது கேள்வி. அப்போ இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வர்றீங்க, ஏதோ அதிமுகன்றீங்க, இருக்கிறீங்க, ஏற்றுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. மறுபடியும் வெளியேற்றப்படுறதுக்கும் பிஜேபி உடைய இதுதான் ப்ரெஷர் தான் காரணம். அப்போ உங்கள் கோபம் நியாயமாக பிஜேபி மேலே தானே இருக்கணும். துரோகி என்டிஏலேன்னு இருக்க மாட்டேன்டா, துரோகிகள் நீங்கள், அப்படி தானே இருக்கணும். ஆனால் என்டிஏல இருக்கிறேன், அது பண்ணுறேன்னு இங்கே காலை வாரீங்கன்னா நீங்கள் இப்போ சொல்லுங்கள், கோபம் யார் மேலே இருக்குது? எடப்பாடி பழனிசாமி மேலே தானே இருக்குது. அதுதான் திரும்ப திரும்ப இவர்களுக்கு
வந்துகிட்டு இருக்குது. ஒரு தெளிவே இவர்கள்ட்ட இல்லை. டிடிவி சொல்றது என்னன்னா இந்த கூட்டணி வெளியே வந்ததுக்கு நயினார் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இவர் இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா டிடிவியும் அண்ணாமலையும் ஓபிஎஸும் ஓரணி இப்போ இல்லை, 2022 இருந்த டிடிவி தலைமையில் தான் அதிமுக வரும்னு அவர் அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு டிடிவியை தூக்கி பிடிச்சிருந்தார் அண்ணாமலை. வெறும் வேலை கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர் இத்தனைக்கும் நீங்கள். ஆனால் இன்னொரு கட்சியுடைய உள்விவகாரங்களை தலையிட்டு கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு, யாரால இவர் தலைமை தாங்குகிற பிஜேபியிலேருந்தே ப்ரெஷர் கொடுத்து வெளியேற்றப்பட்டு அங்கே போயிட்டு அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் தலைமைக்கீழே அதிமுக வரும்னு இவர் சொல்கிறாரு. எந்த பிஜேபி டிடிவியை வெளியேற்றுச்சோ அந்த டிடிவி கீழே அதிமுக வரும்னு அற்புதமான கருத்தெல்லாம் நீங்கள் அண்ணாமலை சொன்னார். இவர்கள் கூட்டாளிகள், இந்த கூட்டாளிகள் எல்லாருக்குமே ஒரே அஜெண்டா என்ன? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் தலைமை பதவிக்கு வந்தது இவரை நீக்கிட்டு. அப்போ என்னென்ன புலம்னாரு? வெங்காயம், தலைவர் பதவின்றது வெங்காயம், உரிச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்போ ஏங்க அது கவலைப்படுறீங்க? அதுக்கு எதில் 2 வருஷமாக அதில் ஏன் இருந்தீங்க? அப்போ நயினார் நாகேந்திரன் வந்தது உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல. நீங்கள் உங்கள் வார் ரூம் வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணீங்கன்னு தெரியும். கட்சி ஜெல் ஆகலை, நீங்கள் உள்ளுக்குள்ளே சண்டை, நீங்கள் டிஎம்கேக்கு சாதகமான எல்லா வேலையும் ப்ளஸ்ஸு ஆதரவு ஊடகங்களுக்கு வாயில் அவல் போகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணீங்க. அது பிஜேபியில் எல்லாருமே டிஎம்கேக்கு எதிராக பண்ணுறது கரெக்டு தானே. எதிர்கட்சியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணிட்டு தானே இருந்தார். யார்? அண்ணாமலை. யார்? கூடகிற கட்சிக்கேவா? டிஎம்கேக்கு சொல்கிறேன். டிஎம்கேக்கு ஆதரவான்றேன். டிஎம்கேக்கு ஆதரவா, அதிமுகக்கு எதிராக வார் ரூம் வச்சு பண்ணியிருந்தாங்கல்ல. நயினார் நாகேந்திரன் ஒன்றும் இல்லைன்னு ஒரு கருத்தை உருவாக்கியிருந்தாங்கல்ல இவங்களுடைய வார் ரூம் ஆட்களை வச்சு. அது எப்படி அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க முடியும்? இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், என்னை தூக்கி போட்டு உங்களை கொண்டு வராங்க, நான் உட்காந்துன்னு பல பசங்கள்லாம் தூண்டி விட்டுக்குன்னு எதையாவது பண்ணிக்கின்னு இந்த ஹெட்மாஸ்டர் சரியா இல்லைங்க, வந்ததுலேருந்தே ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க இவர் இப்படியே சொல்லியிருந்தா. அங்கே மேலே இருந்து அதிகாரி வந்து சொல்கிறாரு, ஏன்பா ஒன்றா தான் மாற்றிட்டோம்ல, வேலையை பார்த்துட்டு போ, இந்த ஸ்கூல் நம்ம எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒழுங்காக நடக்கணும், தொல்லை கொடுக்காது அப்படின்னாலும் மறுபடியும் இல்லைங்க பண்ணலைங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணிருந்தா தானே சண்டை மூட்டி விட்டு ஒருத்தர் ஆச்சு அடிக்காது உடுப்பாடு போய் மூஞ்சிலே குத்துறா, அடிக்காதுன்ற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் கூட்டாளிகளும் ஊருக்கே தெரியும். இன்றைக்கி அதை உறுதிப்படுத்துகிறாரு யார்? டிடிவி தினகரன். போன வாரம் வரைக்கும் என்டிஏ பிரச்சனை இல்லை, நான் என்டிஏல இருக்கேன்னு கேட்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி முதல்வரானா நான் இருக்க மாட்டேன் என்டிஏலன்றாரு. அப்போ ஏன் போன வாரம் ஒரு பேச்சு, இந்த வாரம் ஒரு பேச்சு? நயினார் நாகேந்திரன் தான் நான் வெளியே போகிறதுக்கு காரணன்றாரு. என்ன காரணம்னா அண்ணாமலையுடைய அஜெண்டா. நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு ஏகப்பட்ட குழப்பம், கூட்டணிக்குள்ளே குழப்பம். நயினார் நாகேந்திரனால் சமாளிக்க முடியல. நயினார் நாகேந்திரன் இப்படின்னு ஏன் இந்த கோபம் எல்லாம் வருதுன்னா, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காகி ஒருவேளை விஜய் பிரிக்கிற வாக்குகள் மூலிமா திமுக வீழ்த்தப்பட்டால் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி பிடிக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு கிரெடிட் போய் சேரும். வர விடலாமா? விடக்கூடாது. டிடிவி தினகரனுக்கு நயினார் மேலே என்ன கோவம்னா, அவருடைய அதே சமூகத்தை சேர்ந்தவர் இவர். அந்த தென் மாவட்டங்கள்லாம் நான் தான் தலைவர்ன்ற மாதிரி இவர் ஊட்டிகிட்டு இருக்காரு. இப்போ பாஜகலேயே அது சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக வந்துட்டார். அப்போ அந்த தென் மாவட்டங்களில் அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கணும். ஏற்கனவே நெல்லையில் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது ஜெயிச்சிட்டா ஒரு 30 சீட்டு கேட்டு 20 எம்எல்ஏ பாஜகவில் வந்துட்டா யோசிச்சு பாருங்க. ஐயோ பவர் ஆயிடுவார். அந்த கோபம் ப்ளஸ் அண்ணாமலையுடைய இந்த இது எல்லாம் சேர்ந்து நயினார் நாகேந்திரன் ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும், டிஃபேம் பண்ணணும். அந்த வேலையை பண்ணுறாங்க. அவரும் பொறுமையாக, நான் அவரை சார்னு கூப்பிடுவேன், அவர் தான் எனக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இவர் தான் சீனியர். இருந்தாலும் அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் இல்லை அந்த ஃபேமிலி. அதனால் அந்த உண்மையை சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இவர் பாருங்க, நயினாருடைய நல்ல மனதுக்கு நன்றியா நக்கல் அடிக்கிறாருல்ல, அங்கிள் அந்த மாதிரி தானே அது. அப்போ இந்த விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு நயினார் மேலே கோபத்துக்குரிய அடிப்படை காரணம் அண்ணாமலைக்கு இந்த அஜெண்டா, டிடிவிக்கு அந்த அஜெண்டா. இப்போ அண்ணாமலை சொன்னது என்னென்னா, இந்த பாஜக கூட்டணி கட்சிக்குள் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, எனக்கு மன வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறேன். ஆடு நினைதுன்னு ஓனாய் ஆளுங்களா அந்த மாதிரி கதை தான். அதான் சொல்கிறேன், சண்டை இப்போ என் ஆளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்களை எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எதிரானவரும் நான் தூண்டி விட்டு அவர் உங்களை அடிக்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்? இருப்பா அடிக்காதப்பா, இரியா பேசிக்கலாம் யான்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே குத்துறா, மூஞ்சிலே குத்துறா, அப்படி இந்த பிரித்து விடுறது. புரியுதா? எங்க ஜாலிடா அப்படின்ட்டு அண்ணன் டிடிவியும் இவரும் பொறுமை காக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இதில்? இவர் மேலே தப்பாக நினச்சிக்கூடாதான். இதுதான் விஷயம். நீங்கள் ஓப்பனாக வெளியில் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. முதல் நாள் மட்டும்தான் லைட்டாக இவர்கள் மீடியாக்கள் டிஎம்கே அசைன்மெண்ட்டில் அப்படி செங்கோட்டையன் பாவம் அதுன்னு. ரெண்டாவது நாள்லாம் செங்கோட்டையன் பின்னாடி யார் இருக்கா, டிடிவி பின்னாடி யார் இருக்கா, டிடிவியே தன்னை வெளிப்படுத்திட்டார். அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது.
துரோகி யாருன்னா முதல் துரோகி நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஓபிஎஸ்ஸை தான் பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் பண்ண கூத்துலால தானே எடப்பாடியே முதலமைச்சர் ஆகுறாரு. அப்போ யார் முதல்ல ஆரம்பம்? அதனால் இவங்கெல்லாம் இந்த நேரத்துக்கு உருட்டுறாங்க. அதுக்கட்டும் அரசியல் நிரந்தர பகைவர்கள் நிரந்தர எதிரி இல்லை. அப்போ பகைவர்கள் எதிரி இல்லைன்னா எடப்பாடி ஏற்றுட்டு போங்க, என்ன கெட்டு போகுது? அவர் தானே ஸ்ட்ராங்காக நின்று அதிமுகவை வழி நடத்திட்டு போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த பிரச்சார பயணம் நல்லா போதா இல்லையாங்க? இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் நினைக்கிறது தானே திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக வலுப்பெறணும், அந்த வேலையை தானே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்கள் துணை போகணுமா? டயரை பஞ்சர் ஆக்குறீங்களா? என்ன எழுச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த பக்கம் திமுகவுக்கு இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜில் அட்வான்டேஜ் தான். அதனால தான் ஆதரவு ஊடகங்களை வச்சுட்டு என்னங்க பண்ணார் செங்கோட்டையன், நல்லது தானுங்க சொன்னார். அவர் சொல்லியிருந்தாரு, அப்படியே சொல்லியிருந்தாரு. என்ன அக்கப்போரான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. 28% ஜிஎஸ்டியை 0% ஆக்குறாங்க. பால் பொருட்கள், மருந்து பொருட்கள் இதெல்லாம் 12% ஆக்குறாங்க, 5% ஆக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதை திமுக எதிர்க்குது, வருமானம் போச்சு அவங்களுக்குன்னு. இதை யாராவது டிபேட் பண்ணாங்களா? நான் கேட்குறேன். இல்லை. எதை டிபேட் பண்ணாங்க? செங்கோட்டையன். தெரியுதா ஊடகங்கள்லாம் எப்படி உருட்டுறாங்க? இவர்கள் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? மக்களுக்கு உதவாத விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை பேச பேச டிபேட்டுன்றது நீ ஒரு கேவலமான விஷயமா மாறி போச்சா? எவனாவது பார்க்குறான் நான் டிபேட்டை? இல்லை இவர்கள் எப்படி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க தெரியுதா? இன்றைக்கி சமூக ஊடகங்கள், யூடியூப் இதெல்லாம் இல்லைன்னா பல விஷயங்கள் வெளியே வராது. சமூக வலைதளம் இல்லைன்னா பல விஷயங்கள் தெரியவே தெரியாமல் போகும். இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் அண்ணன் அம்பலப்பட்டு போய் சரி எப்படியும் அடுத்த வாரம் விஜய் தூக்கிட்டு எல்லா ஊடகமும் ஓடிடும் அந்த சைடு, நம்ம இங்கேருந்து ஒன்றாக போகுதுன்னு ஹரித்வாருக்கு போயிட்டார். ஓகே சார், நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி.